அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் சில ராசிகள் சுப பலன்களை பெற்றாலும் சில ராசிகள் அசுப பலன்களை பெறுகின்றன. அந்த வகையில் இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், கிரக பலன்களை பொறுத்து ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்தாலும் சில கிரகங்கள் சில நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது உண்மை. அதை தவிர்த்து நம்ம அதுலேருந்து சரியாக இல்லாமல் நம்ம ஒரு அலட்சியமான போக்கில் இருந்தோம்னா பாதிப்பை கண்டிப்பாக நம்ம அடைவோம். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியின் போது முக்கியமாக ஒரு 5 ராசிகள் கவனமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய சனி பகவான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கும்பராசி இருக்குங்க இல்லையா, அங்கிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதனால் 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி. ஏற்கனவே 2 பேருக்கு 7.5 சனி தான். எதுனா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும். இப்போ மேசராசியும் உள்ளே வராங்க. அதாவது மேசராசிக்கு விரய சனியாகவும், மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும், கும்பராசிக்கு பாதச்சனியாகவும் வருகிறார். இந்த 3 ராசிக்காரர்களும் இந்த காலகட்டங்களில் எதுவாக இருந்தாலும் நிதானமாக பார்த்து முடிவு எடுங்க, பயப்பட வேண்டாம். முதல்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 3 நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா பொங்கு சனியாக வருகிறார். மங்கு சனியாக தான் இருந்தால் தான் நாம் பயப்படணும். 30 வயதை கடந்தவர்களுக்கு இந்த சனி அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனாலும் பொருளாதார ரீதியாக நிறையா வாய்ப்புகளை கொடுத்தாலும் மனச்சங்கடங்களை ஏற்படுத்தும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். வாய்ப்புகள் நிறையா வரும். வெளிநாடு வாய்ப்புகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்ட வேண்டிய யோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறையா வரும். ஆனால் மன உளைச்சலோடு கூடிய வருமானத்தை கொடுக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இந்த காலகட்டங்களில் இந்த 3 ராசிக்காரர்களும் நிதானமாக இருக்கணும். இது வரைக்குமே மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக அந்த காலில் அடிபட்டிருக்கும், கால் வீக்கம் இருக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த நபர்கள்லாம் ஒரு அடி நீங்கள் காலடி எடுத்து வச்சாலும் அங்கே ஏதாவது பள்ளங்கள்லாம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து நிதானமாக வைங்க. அதே போல் சிம்மராசியை பற்றி இங்கே சொல்லவே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, சிம்மராசிக்கு சனி பகவான் அட்டமத்திலேயே வருகிறார். அட்டம்னா என்ன, அஷ்டம்னா என்ன, 8 சனி பகவான் வரும்பொழுது அந்த அளவுக்கு நல்ல பகலனை கொடுப்பாரானா கிடையவே கிடையாது. இந்த அஷ்டமச்சனி வரும்பொழுது மற்ற 7.5 சனியாக இருக்கட்டும், கண்டக சனியாக இருக்கட்டும், அர்த்தாத்தம சனியாக இருக்கட்டும், அதில் கூட அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த 2.5 வருடம் வரக்கூடிய இந்த அஷ்டமச்சனி என்பது ஒரு நபரை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும். அசுப பலன்களை தான் கொடுப்பார். அசுப பலன்னால் நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நெறிப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம இத்தனை காலம் ஏனோ தானோன்னு இருந்திருப்போம். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் இருந்திருப்போம். குடும்பம்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருப்போம். அது இந்த காலகட்டத்தில் தெரிய வைப்பார் சனி பகவான். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகனம் ஓட்டுறது, போகிறது, போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். பொறுமையாக போகணும். பணம் கொடுத்தா திரும்பி வராது, தொட்டால் விளங்காது. எதுவாக இருந்தாலும் தடையாக தான் இருக்கும். இப்படி பேசுகிறேன்னு வருத்தப்படக்கூடாது. இதுதான் உண்மை. ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேருந்தே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. உடல் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசி நீங்கள் தான். மற்ற கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் தான். குரு பகவான் வருகிறார், ராகு கேது பெயர்ச்சின்னு வருகிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அஷ்டமத்து சனியை மீறி அது எதுவுமே பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தாது. அஷ்டமச்சனி தான் உங்களுக்கு முக்கியம். மிதுன ராசிக்காரர்களையும் கடக ராசிக்காரர்களையும் கேட்டு பார்த்தா தெரியும் இந்த அஷ்டமத்தோடைய வலி என்னன்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக வருகிறார் சனி பகவான். இந்த கண்டகச்சனி வர்றது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது சொல்லுவாங்க தான். ஆனால் அலைச்சலுடன் கூடிய வருமானத்தை பெற்றுத்தரும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தும். ரொம்ப சிரமங்களில் கொண்டாந்து விடும். ஆனால் அதெல்லாம் சரி ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலையை மாயையை உண்டாக்கி அதை சரிப்படுத்தும். உங்களை 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாக்கி 100 ரூபா கிடைக்க வைக்கும்.
அதனால் நல்லது தான் இந்த கண்டகச்சனி என்பது. உங்கள் வாழ்க்கை என்னான்னு தீர்மானிக்கக்கூடிய நாள் இது. இப்போ நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் ஆலய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்தணும், நிதானமாக பயன்படுத்தணும். மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக நடந்துக்கணும், வார்த்தைகளை விடக்கூடாது. தொழில் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசிக்கணும். அதே போல் ஜீவசமாதி வழிபாடு என்பது கண்டிப்பாக வேணும். நீங்கள் இந்த கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை கட்டியமாக நீங்கள் பிடிச்சிக்கணும். அதை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்தே ஆகணும். அநாத இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகள் பொன்னான ஆண்டுகள்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்லை. தலைக்கு வந்தது தலைப்பாகோடையும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் பாதிப்பு அதிகமாக வராது, தடுக்கும், நிதானமாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணாது. மேலும் என்னுடைய இன்னொரு சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் பத்திரப்பதிவு சம்மந்தமாகவும் சேமிப்பு சம்மந்தமாகவும் வீடியோ வெளியிட்டுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோடைய முழு வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.